ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயம் கிளீவம் சவும் வாக்கிழிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க ஸ்வாஹா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று குருவதி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் 14/12/2024 சனிக்கிழமை. இன்றைய திதி சதுர்தசி மாலை 4:59 வரை, பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. இரவு 3:54 வரை, பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய அமிர்த யோகம் 3:57 வரலும் விடியகாலை. பிறகு இன்றைய யோகம் சித்தம் காலை 8:29 வரை, பிறகு சாத்தியம். இன்றைய கரணம் வனிசை 4:27 வரை மாலை, பிறகு பத்திரை. நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 வரை, 8:45 வரை. இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. நண்பர்களே, இன்றைய குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. நண்பர்களே, இன்றைய முக்கியமான நாள் என்னவென்றால், இன்றைக்கு சர்வ ஆலய தீபம், பௌர்ணமி பூஜை, கிரிவலம் சுற்றி வர, இவ்வளவும் சிறப்பு நிறைந்த இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை காண்போம். மேஷம் சிக்கல் நிதானம் தேவை. ரிஷபம் தெய்வ பக்தி உண்டாகும் நாள். மிதுனம் எதிர்ப்பு கவனம் தேவை. கடகம் சிறப்பான நாள், வெற்றி உண்டாகும். இன்றைய சிம்மம் நினைத்த காரியம் நடக்கும் நாள். கன்னி சர்வ காரியமும் ஜெயம் உண்டாகக்கூடிய நாள். இன்றைய துலாம் எதிர்பார்த்த நட்பு கிடைக்கும். அதனால் சுகமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள். விருச்சிகம் மன தெளிவு ஏற்படக்கூடிய நாள். குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள். தனுசு சாந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். மகரம் தாமதம், எதிலையும் கவனமுடன் இருக்க வேண்டும். சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நாள். கும்பம் எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. மீனம் பொன் பொருள் சேர்க்கை, செல்வம் உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன பலன் என்பதை பார்ப்போம். அஸ்வினி மகம் மூலம் சேமமாக எல்லா விஷயத்திலும் எடுத்த காரியம் வெற்றியோடு நடக்கும். கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் சம்பத். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சாதகமாகவும் மன கிளேசமாகவும் எதிர்பார்த்தது நடக்கும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்றைய ஜாதகமாக இருக்கும். திருவாதிரை சுவாதி சதயம் நல்ல நாளாகவே அமையக்கூடிய நாள். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியே கிடைக்கும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மன சஞ்சலம் ஏற்படுத்தலாம், கவலை உண்டாகும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆயில்யம் கேட்டை ரேவதி கூட இருப்பவர்களே சிக்கலை உருவாக்குவார்கள். எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. பரணி பூரம் பூராடம் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை. தொழில் செய்கிற இடத்தில் கைகளுக்கு அல்ல வண்டி பயணம் பண்ணும்போது ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய சந்திராஷ்டமம் அதிகாலை 5:30 மணி வரை சித்திரை, பிறகு சுவாதி. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம்.